மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கோவப்பட, என்ன மாமா ஏன் மாமா ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாரு, நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், எனக்கு அது கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லியிருக்கேல. திரும்ப திரும்ப போய் எல்லாருக்கிட்டையும் என் மாமா என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு, அவருக்கு என் மேல அக்கறையே இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்க, ஏன் ஐஸ்வர்யா ஏன் இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, மாமா நான் யாரு ஈஸ்வரி அத்தை கிட்ட சொன்னேனே அதை கேக்குறீங்களா? ஆமா உண்மையை தானே சொன்னேன். ஏன் மாமா நான் என்ன பொய்யா சொன்னேன்? இங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. உங்க சுண்டு விரல் நெகமாவது என் மேல பட்டிருக்கா? கிடையாது. இல்ல உங்க நிழலாவது என் பக்கத்துல வந்திருக்கா? அதுவும் இல்ல. நான் உங்க பக்கத்துல வந்தா 10 அடி தள்ளி போறேங்க. அப்புறம் இருக்கையில நான் என் மனசுல இருக்கிறதானே சொன்னேன், உண்மையத்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ஐஸ்வர்யா நீ நடந்திருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. எதா இருந்தாலும் இந்த 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நமக்குள்ள நடக்கிறதெல்லாம் வெளியே போய் சொல்ற, என்னை அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, ஆமா அசிங்கப்படுத்துறாங்க. உங்களை நான் என்ன அசிங்கப்படுத்தினேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். தெரியுது மாமா, இப்ப தெரியுது நீங்க என் மேல எதுக்கு பாசம் கட்டாம இப்படி இருக்கீங்கன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குழந்தைங்க தானே. நானும் நல்லவ மாதிரி நடக்கலான்னு பாக்குறேன், ஆனா முடியல. நானும் குழந்தைய பாத்துக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றேன், ஆனா நீங்க குழந்தைய மட்டும் தான் கண்டுக்கிறீங்களே தவிர என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி குழந்தை மேல நான் அக்கறை காட்டினா அப்படியாவது அந்த அக்கறை என் பக்கம் திரும்பன்னு பார்த்தா, அப்படியும் கூட நான் குழந்தை மேல அக்கறை காட்டியும் நீங்க என் பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குழந்தைங்க தானே. இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மீனாட்சியை போய் அடிக்க சேதுவுக்கு பயங்கரமான கோவம் தருது. ஐஸ்வர்யா பிடிச்சு ஓங்கி தள்ளி விட்டுறாரு. அடிச்சு கீழே பார்த்தா ஐஸ்வர்யா கட்டுல பின்தலை அடிச்சு கீழே விழுந்துருது. பேச்சு மூச்சே இல்லாம பார்த்தா ஐஸ்வர்யா கிடக்கு. இங்க சேது பார்த்துக்கிட்டே இருக்காரு ஐஸ்வர்யா எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யா பார்த்தா அசைவே இல்லாம கிடக்கு. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா எந்திரி அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, ஐஸ்வர்யா பார்த்தா பேச்சு மூச்சே இல்ல. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சேது இங்க ஐஸ்வர்யா கணத்துல தட்ட, ஐஸ்வர்யா பார்த்தா பேச்சு மூச்சே இல்ல. மொத்தமா முடிஞ்சிருது, கதையே முடிஞ்சிருது. ஐஸ்வர்யா பார்த்தா பரலோகமே போய் சேர்ந்துருது. ஐஸ்வர்யா 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 விளையாடுறது ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கணத்துல எல்லாம் தட்டி பாக்குறாரு. வேகமா பதட்டத்துல தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிக்கிறாரு. ஐஸ்வர்யா கண்ணே முழிக்கல. சேதுக்கு ஒரு பயம், ஒருவேளை செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு கிட்ட போய் கைய வைக்கிறாரு. பேச்சு மூச்சு இல்ல. இங்க சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐஸ்வர்யா செத்தே போயிருச்சு. ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காரு. அந்த நேரம் பார்த்துதான் ஈஸ்வரி வருது. ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வர, இங்க சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐயோ ஈஸ்வரி சின்னம்மா வேற வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாம வேகமா வெளியில வந்துடுறாரு. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உள்ள வர, கீழே பார்த்தா ஐஸ்வர்யா கிடக்கு. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா என்னாச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி வேகமா ஈஸ்வரி பாத்துற, சித்ரா அந்த தண்ணி எடு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, வேகமா ஈஸ்வரி ஐஸ்வர்யாவை மடியில போட்டு முகத்துல தண்ணி எல்லாம் தெளிக்குது. ஐஸ்வர்யா எந்திரிக்கவே இல்லை. ஐஷு ஐஷு எந்திரி, ஐஷு ஐஷு எந்திரி அப்படின்னு சொல்லி சித்ரா உசுப்ப, ஐஸ்வர்யா பேச்சு மூச்சு இல்ல. அம்மா உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, என்னடி சொல்ற? மூக்கு கிட்ட பார்த்தா ஈஸ்வரி கையை வச்சு பாக்குது. பேச்சு மூச்சு இல்லம்மா, பேச்சு மூச்சு இல்லம்மா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்ல, ஐயோ ஐஸ்வர்யா 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 எந்திரி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஈஸ்வரி கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரியோட சத்தம் பார்த்தா இங்க மலருக்கு கேட்டுருது. அத்தை மேல ஈஸ்வரி சின்னம்மா கத்துற மாதிரி இல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, வேகமா சாவித்திரி, மோகனா, மலரு, தாமரை, ராஜாங்கன்னு சொல்லி எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வராங்க. சேது பார்த்தா மீனாட்சிய கார்ல எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பி போயிடுறாரு. மீனாட்சீஸ்வரி ஏன் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மோகனா கேட்க, அக்கா அக்கா ஐஸ்வர்யாவை பாருங்கக்கா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா, மாமா ஐஸ்வர்யா பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கதற, என்னாச்சு சித்ரா என்னாச்சு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, தெரியல பெரியப்பா, நாங்க ஐஸ்வர்யா பாக்குறதுக்காக ரூமுக்கு வந்தோம். வந்து பார்த்தா ஐஸ்வர்யா கீழே மயங்கி கிடந்தா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா, உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதற வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா ஐஸ்வர்யாவை தூக்கிட்டு போறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா கதை முடிஞ்சிருச்சு. சாரி சார், சேஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியோட கேட்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்து 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, சித்ரா, ஈஸ்வரி, ராஜாங்கம், மோகனா, மலரு எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டர் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அப்படியே பயங்கர அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்குது. ஆமா என்னாச்சு, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டாக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ராஜாங்கம், டாக்டர் என்ன சொல்றீங்க, என்ன நடக்குதுங்க, அவ எங்க வீட்டு மருமக, மயங்கி வீட்டுக்குள்ள கடந்தாலேன்னு சொல்லி தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தா,
செத்து போயிட்டான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பதற, ஆமா சார், அவங்க இறந்து 1/2 மணி நேரம் ஆகுது. என்னாச்சு, அவங்க இறந்ததுக்கான காரணம் என்ன டாக்டர், எதுவுமே எங்களுக்கு தெரியாது, வீட்டுக்குள்ள மயங்கி தான் கிடந்தா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் சேதுவை காணா அப்படின்றத சித்ரா பாக்குது. அம்மா சேது எங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரி கிட்ட கேட்க, மாமா சேதுவை எங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, சேது காலையில வெளியில போனவே இன்னும் வரல போல அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்ல, அப்புறம் மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்க, சேது மாமா கூட தான் மீனாட்சி போயிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்ல, ஆக மொத்தம் பார்த்தா ஐஸ்வர்யாவை கொண்டுட்டு சேது மீனாட்சியை கூட்டிக்கிட்டு சத்தமே இல்லாம அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. சேது கார்ல போகலாம் பதட்டத்தோட போய்கிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா நான் தெரியாம செஞ்சுட்டேன் ஐஸ்வர்யா, நான் வேணும் உனக்கு பண்ணல ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பதட்டத்தோட காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் ராஜாங்கம், டாக்டர் எங்களுக்கு என் மருமக எப்படி செத்தான்னு தெரிஞ்சே ஆகணும், நல்லா இருந்தவ திடீர்னு வீட்டுல மயங்கி கிடந்தவ செத்து போயிட்டானா, எங்களுக்கு இந்த காரணம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அப்பதான் டாக்டர், சார் இது போலீஸ் கேஸ் மாதிரி இருக்கு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் இவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால இவங்களுடைய உயிர் எதனால போயிருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு சொல்றோம், பாடியை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போக, ஈஸ்வரி சித்ராவும் பார்த்தா தலையில அடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்குங்க. உங்க அப்பாவுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன், எங்க அண்ணன் வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன், சேதுவுக்கு உன்னைய கட்டி வச்சா சந்தோஷமா இருப்பேன்னு உன்னை நான் கட்டி வச்சேன், இப்படி சேதுவை விட்டுட்டு போயிட்டேடி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கதறி அழுதுகிட்டு இருக்கு. இங்க சேது பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு, அங்க மீனாட்சியை கொண்டாந்து வச்சுட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. தெரியாம செஞ்சுட்டு ஐஸ்வர்யா என்னைய மன்னிச்சிரு ஐஸ்வர்யா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது அழுதுகிட்டு இருக்க. அப்பதான் தமிழ் வீடியோ கால் பண்றாங்க. அழுகுறான், மீனாட்சியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபோன் பண்ண, தமிழோடைய ஃபோன் நம்பரை பார்த்ததும் சேதுவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரி அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அட்டன் பண்ண, சேது அழுதுகிட்டு இருக்காரு. தமிழ் சேதுவை பார்த்ததும் வீடியோ கால்ல பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறி கேட்க, ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு என்ன, ஏங்க அழுதுகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, மீனாட்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, மீனாட்சிக்கு ஒண்ணும் இல்ல, மீனாட்சி என் கூட தான் இருக்கா, ஐஸ்வர்யாவை நான் தான் ஐஸ்வர்யாவை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லி அழுக. தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் அதிர்ச்சி ஆகுறாங்க. சேது பார்த்தா உண்மையெல்லாம் சொல்ல போறாரு.